ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? சபாஷ், சூப்பர் சூப்பர் சார். இன்னும் எத்தனை நாள் மக்களோட பலவீனத்தை இப்படி பயன்படுத்தி உங்க வியாபாரத்தை நடத்தி பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? கணேஷ், என்ன இது சீஃப் டாக்டர்ஸ் இருக்கிற ரூம். பிராக்டிஸ் பண்றவங்க ஜூனியர்ஸ் எல்லாம் உள்ள வர அனுமதி இல்லைன்னு நீங்க சொல்லி கொடுத்து வேலைக்கு சேர்க்கறது இல்லையா? விடுங்க டாக்டர், நந்தினி நம்ம பொண்ணுதான். என்ன கொஞ்சம் விவரம் கம்மி. அவளுக்கு இந்த மெடிக்கல் மாஃபியா பத்தி சொல்லி கொடுத்துட்டா நல்லா புரிஞ்சுப்பா. என்ன நந்தினி? அட பாவிங்களா, இப்படி ரூம் போட்டு உட்கார்ந்து அடுத்தவங்க ரத்தத்தை குடிச்சு அதுல பணத்தை சம்பாதிக்கணும்னு பாக்குறீங்க? நீங்களா நல்லா இருப்பீங்களா? ஏற்கனவே உங்களால அன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போச்சு. அப்பவே எனக்கு உங்க மேல எல்லாம் சந்தேகம் வந்துச்சு. அப்பவே நான் உங்களை சும்மா விட்டுருக்க கூடாது. என்ன நந்தினி, ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க? கூல் டவுன். இத பாருங்க நந்தினி, முதல்ல ஒரு டாக்டருக்கு உண்டான தகுதியே எமோஷன் ஆக கூடாது. தேவையில்லாத பிரச்சனைய கழட்டி வச்சுட்டு தான் இந்த டாக்டர் கோட்டையே போடணும். நீங்க என்னன்னா இவ்ளோ எமோஷன் ஆகுறீங்க? நீங்க MBBS படிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு டாக்டர்ங்கிறவங்க ஒரு கடவுளுக்கு இணையானவங்க. மக்களுக்கு சேவை செய்யறது தான் முதல் பணி. எந்த சூழல்லையும் கடமை தவறக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதோ பாருங்க நந்தினி, நீங்க இப்பதான் இந்த தொழிலுக்கு புதுசு. மெரிட்ல பாஸ் பண்ணி ஈஸியா டாக்டர் ஆகி வந்த பொண்ணு. உங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் சீட் கிடைக்காம ஒரு சீட்டுக்கு லட்சக்கணக்கில் பணம் கட்டி அதுல இருந்து மேல வந்திருந்தா பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன், உங்களுக்கு நாங்க பண்ற பிசினஸ் மேல விருப்பம் இல்லைன்னா இப்பவே உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். போதும், நிறுத்துங்க. ஒரு உயிரோட மதிப்பு உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சுல. நான் வேலையை விட்டு போக தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஏமாத்துக்காரங்களை நான் சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க செய்யற அநியாயம் அத்தனையும் நான் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டி இந்த ஹாஸ்பிடல்ல இழுத்து மூட வச்சுட்டு தான் போவேன். நந்தினி, எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா உன்னால பண்ண முடியாது. ஆமா, பேசாம நாங்க சொல்றதை கேளு. உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு. அதுதான் உனக்கு நல்லது. என்ன மிரட்டுறீங்களா? இத பாருங்க, உங்களை பத்தியும் இந்த ஹாஸ்பிடல் பத்தியும் நான் கலெக்ட் பண்ண அத்தனை ஆதாரமும் என் போன்ல இருக்கு. டேய், என்னடா இதெல்லாம்? இவகிட்ட எப்படிடா இதெல்லாம்? சார் தெரியல சார். ஏய், அத கொடு. முடியாது. குடுங்கறல. ஏய், குடு. அவ்வளவுதான் உனக்கு. இப்படி பேசுறாங்க. வேலுவோட அப்பா கோமாக்கு போனதுக்கு காரணம் நீங்க கொடுத்த தப்பான எக்ஸ்பயர் ஆன மெடிசன் தான்.